சோழ நாட்டை இரண்யவர்மன் ஆட்சி செய்து வரும்போது அவனுக்கு ஏற்பட்ட நோயை எந்த வைத்தியத்தினாலும் சரி செய்ய முடியவில்லை. கானகத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த அவன் பேச்சு சப்தம் கேட்டு நின்றான். அங்கிருந்த பதஞ்சலி வியாக்கிரபாதர் முனிவர் இருவரையும் வணங்கி தன் நிலையை கூற, அவர்கள் அருகிலுள்ள குளத்தில் நீராடி வரும்படி சொல்ல, அவ்வண்ணம் நீராடியவனுக்கு அவன் நோய் நீங்கியது கண்டான். திரும்பி வந்து பார்த்தபோது முனிவர்கள் இருவருக்கும் இறைவன் தில்லை கூத்து ஆடி காட்டிக் கொண்டிருந்தான். மகிழ்ந்த மன்னன் ஊர் திரும்பியதும் தானும் முனிவர் பெருமக்களும் கண்டு களித்த இறைவனின் ஆனந்த கூத்தினை உலக உயிர்கள் அனைத்தும் கண்டு களித்திட எண்ணி அந்த உருவத்தை சிற்பமாக வடிக்க நவசிவாய முத்து என்ற சிற்பிக்கு கட்டளையிட்டான். சிற்பியும் அப்பணியை செவ்வனே செய்து முடிக்க, செப்பு உலோகமேனியை கண்டவனுக்கு பொன்மேனியாக காண ஆவல் ஏற்பட சிற்பியிடம் சொல்லி பொன்னால் சிலை செய்து மகிழ்ந்தான். ஆனால் மன்னன் கண்களுக்கு பொன்னாக